ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய இந்த அஸ்ட்ரோ ஜோதிடம் சேனல்ல மாத பலன்கள், வருட பலன்கள் மற்றும் பார்த்தீங்கன்னாக்க கிரக பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிற பொதுவாக எல்லா பலன்களையுமே இந்த சேனல் மூலமா நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்க மே மாதம் எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் செய்யலாம், ஒவ்வொரு ராசியும் என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும், என்ன விதமான பலன்கள் இருக்குது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்னென்ன விஷயங்கள்ல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியா பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும். அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த மே மாசத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு, முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வகையில முதல் நிகழ்வாக பாத்தீங்கன்னா மே 12ஆம் தேதி பாத்தீங்கன்னாக்க சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு விசேஷமான நாள் வருது. இது பாத்தீங்கன்னாக்க வைகை, அதாவது கள்ளழகர் வைகையில் எழுந்தருளல் அப்படிங்கிற ஒரு பிரமாதமான வழிபாடு நிகழ்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல 2 தடவை வருது சனிக்கிழமைகள்ல. அது பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி மே 10ஆம் தேதி ஒரு தடவையும், அடுத்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னாக்க சனி மகா பிரதோஷம், அதாவது சிவ பெருமான் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுக்கிறதுக்கும் அருளை பெறுறதுக்கும் ரொம்ப அற்புதமான நாளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க 26 அப்படிங்கிறது அமாவாசை நாள், அதாவது பித்ருக்கள் வழிபாடு செய்யறதுக்கு மிகவும் உகந்த நாட்களாக இருக்கு. இதெல்லாம் தாண்டி மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்துல அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் இருக்குது. அப்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, இப்ப உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கன்னிராசி, காலபுருஷனின் 6வது ராசியா இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மே மாதத்தோட சூழ்நிலைகள் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு. புத ஆதித்ய யோகம் என்ன செய்யும், உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சூரியன் உச்ச பலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல புதனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. இந்த மாதத்திலே உங்களுக்கு சிறப்பான சில விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது. என்னன்னா, இவ்வளவு நாளா உங்க ராசியிலேயே இருந்து வந்த கேது பகவான், பல்வேறு விதமான இன்னல்களை கொடுத்துக்கிட்டு இருந்த கேது பகவான் எந்த ஒரு விஷயத்திலையுமே முன்னேற்றம், தடை சார்ந்த விஷயங்கள், மன இறுக்கம், ஒரு டென்ஷன், ப்ரெஷர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து 18ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகுறாரு. அது ஒரு நல்ல விஷயம் நடக்க இருக்குது. அடுத்து உங்களுக்கு சாதகமாக குரு பெயர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயமும் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. 10ஆம் இடத்துல குரு பெயர்ந்தால் பதவி பறிபோகும் அப்படிங்கிறது சொல்றது ஜோதிடத்துல உள்ள ஒரு வழக்கம். அப்படின்னா என்னன்னா, இதை பார்த்து பயந்துடக்கூடாது கன்னிராசி அன்பர்கள். ஏன்னா மாற்றம் அப்படிங்கிறது அவசியம். என்ன விதமான மாற்றம் அவசியம் அப்படின்னா, இருக்கிற வேலை தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு புதுவித மாற்றம் தேவை அப்படிங்கிறது தான் அது குறிக்குதே தவிர பதவி போகும் அப்படிங்கிறது நம்ம அப்படி எடுத்துக்கப்படாது. ஏன்னா 10 அப்படிங்கிறது தொழில் சார்ந்த விஷயம். அப்போ தொழில் சார்ந்த விஷயத்துல மாற்றங்கள் தேவைப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அந்த வகையில பார்த்தோம்னா கன்னிராசி அன்பர்கள் ஏற்கனவே புதுசா நிறைய யோசிக்கக்கூடிய அன்பர்கள், ஆசைகள் நிறைய இருக்கும். அதை செயல்படுத்தக்கூடிய தன்மையும் அதை செயல்படுத்தக்கூடிய புத்திசாலித்தனமும் நிறைந்தவர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல போய் பார்த்தீங்கன்னா சூப்பரா திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துறார். 12ஆம் அதிபதி கூட சேர்ந்து 8ல திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துறார். இந்த 8ஆம் இடத்துல போய் இந்த மாதிரி புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த வெளிநாடு வெளியூர் பயணம், இடமாற்றம் பத்தி பேசணும் இல்லையா, அப்போ தொழில் மாற்றம், வேலை மாற்றம் சம்மந்தப்பட்டு பேசணும் இல்லையா, அப்போ வெளிநாடு பயணம், வெளிநாட்டில் வேலை, வெளிநாட்டில் தொழில் செய்கிறது அல்லது வெளியூரில் தொழில் தொடங்குறது,
அல்லது ஜாயிண்ட் பிஸ்னஸ் வேறு இடத்துல பண்ணுறது, பார்ட்னர்ஷிப்பை மாற்றிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். திடீர்னு எதிர்பாராத வருமானம் வரும். ஷேர் மார்க்கெட் இன்கம், குறிப்பாக மறைமுக வருமானங்கள் அப்படிங்கிறது சூப்பராக வரும். ரியல் எஸ்டேட்லேருந்து வரக்கூடிய இன்கம். அப்போ பார்த்தீங்கன்னா தொழில்கள், அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் சார்ந்த கமிஷன் தொழில்கள் அனைத்துமே வரக்கூடிய அமைப்பு. சேல்ஸு, மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வரக்கூடிய நல்ல வருமானங்கள், இதுவை அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திடீர் அதிர்ஷ்டமாக இருக்கும், திடீர்னு கிடைக்கும். அதே போல் பேப்பர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக முடியும். அதே போல் அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்த நிலுவையான சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக நீங்கள் சமாளித்து கொள்ள முடியும், அதை சரி செய்து கொள்ள முடியும். அற்புதமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் 14ஆம் தேதிக்கு பிறகு பார்க்குறாரு. நல்ல வருமானம், எதிர்பார்த்த வருமானம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றுதல், கடன் பிரச்சனையை தீர்க்கிறது. அது மட்டும் இல்லாமல் இடம், வீடு, வண்டி சம்பந்தப்பட்ட வாகன பிரச்சனைகள்லாம் சரியாகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது. கடன் மட்டும் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எடுக்கிறது. நோய்வாய்ப்பட்டிருந்தால் சரியான மருத்துவம் கிடைக்கிறது. எதிரிகளால் இருந்த தொந்தரவு, வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் மாறுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக, அழகாக, அற்புதமாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு நீங்கள் சிறப்பாக செஞ்சுக்கலாம். அந்த காலகட்டத்தை ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்போ இந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி வேலை செய்ய போகுது அப்படின்னா, எதிர்பாராத வருமானங்களை கொடுக்க போகுது. அப்போ உங்களோட ஆசைகள் மூலமாக ஏற்கனவே திட்டமிட்டிருந்த வேலைகள் வராதுன்னு நினைச்ச பணம் வந்து சேர்றது. மாமனார் மாமியார் மூலமாக சொத்துக்கள், பணம், பொருள் வந்து சேர்றது. அப்பாவுக்கு நீண்ட நாளாக அப்பா கிட்டேருந்து வர வேண்டிய, உங்களுக்கு அடிப்படையில் சேர வேண்டிய சொத்துக்கள் சேர்றது. பேப்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த சிக்கல்கள் சரியாகிறது. இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இடமாற்றம் உறுதியாக உண்டு. கன்னிராசினியர்களை பொறுத்தவரை அரசு வேலைகளில் இருந்தாலும் சரி, அல்லது தொழில் நிறுவனங்களில் வெளியில் வேலை பார்த்தாலும் சரி, பிரைவேட் தனியார் துறைகளில் இருந்தாலும் சரி, இடமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அப்படின்னா என்னன்னா, பதவி உயர்வு அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அப்போ என்னன்னா, இருக்கிற வேலையை இருந்து அடுத்த வேலைக்கு ப்ரொமோஷன் ஆகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம். ரொம்ப சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. கேது அப்படிங்கிறவர் இவனால அவங்கள பிடிச்சு வச்சிருந்தவர் உங்களை விட்டுட்டார், ரிலீஸ் ஆயாச்சு. ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து அமர்ந்துட்டார். அப்போ உங்களுக்கு இனிமேல் எதிரிகளால் தொந்தரவோ, நோயால் தொந்தரவோ, அல்லது வேலை சம்பந்தப்பட்ட இடையூறுகள், பிரச்சனையோ எதுவுமே இருக்காது. எல்லாமே சரி செஞ்சிருவார். ரொம்ப அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கு. இந்த கோச்சார கிரகங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. பல்வேறு விதமான நன்மைகளோடு அமைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் இது. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வேற அமர்ந்திருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட நல்ல நன்மைகளோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம், குரு பகவான் 10ஆம் இடத்துல அமர்ந்து அவரோட பார்வை பலன் அப்படிங்கிறது, குரு பார்த்தால் கூடி நன்மை அப்படிங்கிறது மாதிரி உங்களோட குடும்பம் சார்ந்த விஷயங்களை பார்க்குறார். வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறார். வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறார். அடுத்து குடும்பத்தின் மங்கள நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான விஷயங்களை பார்க்குறாரு. அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு. சேமிப்பு சார்ந்த விஷயத்தை அதிகப்படுத்துறாரு. அடுத்து இடம், வீடு, பூமி, சொத்து வாங்கக்கூடிய விஷயத்தை கொடுக்குறாரு. கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்குறார். மன உளைச்சல் முதல்ல சரியாகுது. உடல் ஆரோக்கியம் தெளிவாகுது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் ரொம்ப அற்புதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்க ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்க்குறோம். முதல் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். எதுலையும் வேகம், விவேகம், தைரியம், தன்னம்பிக்கை, அதே போல நிறைய விஷயங்களை சாஸ்திர சம்பிரதாயங்கள் சேர்ந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா, அரசு காரியங்கள், அரசு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். நீங்கள் நினைச்ச இடத்துக்கு இடமாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும்.
அது மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டம் யோகம் அப்படிங்கிறது எதிர்பாராத விஷயத்துல உங்களுக்கு அமையும். இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நல்லா இருக்கு. மறைமுக வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து அஸ்தம் நட்சத்திரம், எதுலையும் சமாதானம், தன்னம்பிக்கை, துணிச்சல், தைரியம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்தையும் அதுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப கையாளுறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கரை தேர்ந்தவர்கள். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை வெளிநாடு வெளியூர் யோகம் நல்லா இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல தனவரவு பணவரவு நல்லா இருக்குது. மார்க்கெட்டிங் சேல்ஸ் துறையில் இருக்கவங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கக்கூடிய அமைப்பு. மத்திய மாநிலம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதியிருக்கவங்களுக்கெல்லாம் அரசு சார்ந்த வேலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு முயற்சி எடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பாருங்க, சித்திரை நட்சத்திரம். சிறு சிறுன்னு கோபம் வந்தாலும் குணம் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். எதுலையும் வேகமான செயல்பாடு, தன்னை நம்பி வந்தவங்களை காப்பாற்றுறது, எந்த சூழ்நிலையிலும் தன்னை நம்பி வந்தவங்களுக்கு துரோகம் செய்யாமல் அவங்களுக்கான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம். பல்வேறு விதமான ஞானங்கள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆளுமைத்தன்மை அப்படிங்கிறத அதிகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, எண்ணங்கள் ஈடேறுறது, ஆசைகள் நிறைவேறுறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திடீர்னு எதிர்பாராத வகையில் நல்ல மாற்றம் ஏற்படுறது, தனலாபம் உண்டாகிறது, நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. கூடுமான வரையும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த கோச்சார பலன்களில் பயன்படுத்திக்கங்க. சாதகமான சூழ்நிலைகள் இவ்வளவு இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கையை நகர்த்தலாம், அற்புதமாக கொண்டு போகலாம். இந்த வருஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல தனலாபம் முன்னேற்றமும் உண்டு. இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்குது. ரொம்ப அற்புதமான தொடக்கம் இந்த மாதம். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, உங்களோட ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய அதற்கான தொடக்க மாதமாகவும், நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாகவும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.